ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து சனிக்கிழமை வந்து கொஞ்சம் எல்லாரும் ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. நேத்து ஆடி வெள்ளிக்கு எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிருப்பீங்க. ரொம்ப வந்து திருப்தியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் ஆடி வெள்ளி பூஜை பார்ட்டுங்கிற வீடியோ நேத்து அப்லோட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா பார்க்காதவங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விரத முறையை பத்தியும் பூஜை முறையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விரதம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 16 ஆடி 31 கடைசி வெள்ளிக்கிழமை, அதாவது ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை இந்த பூஜை வருது. இந்த பூஜையை வந்து பண்ணாத பெண்களே இருக்க முடியாது, கலந்துக்காத பெண்களே இருக்க முடியாது. சுமங்கலி பெண்கள் எல்லாருமே இந்த பூஜையை கடைபிடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட இந்த பூஜையை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்படி என்ன பூஜை, இந்த பூஜையால பயனடைஞ்ச முன்னோர்கள்லாம் யார் யாரு, இந்த பூஜையினால என்ன சிறப்பு, மகாலட்சுமியை ஏன் வந்து இந்த பூஜையை வந்து பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் முழுசா நமக்கு எல்லா தகவலும் தெரிய வரும். ஏன்னா இந்த விரத முறையை பத்தி, இந்த கதையை பத்தி சொல்றவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் நிறைய புண்ணிய பலன்கள் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. அதேதான் உண்மையும் கூட. ஆன்மீக சொற்பொழிவு இன்னமும் நிறைய கோவில்களையும் நிறைய திருமண மண்டபங்களையும் நம்ம வச்சு கேட்கறது அதுக்காக தான். ஏன்னா அந்த புராண கதையை கேட்கும் போது அதற்குரிய நம்ம பூஜை செஞ்சதுக்குரிய பலனும் கிடைக்கும். அதே மாதிரி பூஜை செய்யும் போது இந்த புராண கதையை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இந்த பூஜையோட முழு பலனை நமக்கும் கிடைக்குங்கிற நம்பிக்கையும் நமக்கு வரும். அதனால வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ப்ரூஃப் இல்லாம நம்ம பேச முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு பூஜைக்கு முன்னாடியும் ஒவ்வொரு கதைகள், புராண கதைகள்லாம் வச்சிருக்காங்க முன்னோர்கள். இந்த கதையெல்லாம் கதைகள் மட்டும் இல்ல, நான் உண்மையா நடந்ததுதான். அப்படி இருக்கிறது பட்சத்துல இந்த பூஜையை நீங்க முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நம்ம வீட்லயும் இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறத நீங்களே உணர்வீங்க. நான் வந்து வாடகை வீட்டுல இருக்கும் போதே இந்த பூஜையை வந்து பண்ணேன். எனக்கு இந்த பூஜை பண்ணதுல இருந்து மேலும் மேலும் எனக்கு வந்து சிறப்பான சில வழிமுறைகள் நடந்துச்சு. சில சுப நிகழ்ச்சிகள் என் வீட்டுல நடந்துச்சு. அந்த விஷயத்த பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த பூஜையை நீங்க நல்லா வந்து பயனடையணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நான் சனிக்கிழமை ரிலாக்ஸ்டா போடுறேன். ஏன்னா இந்த பூஜைக்குரிய சில பொருட்களை வந்து முன்னேற்பாடா நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அதனால வந்து ஆகஸ்ட் 16 தான் வருது. ஆனா இப்பவே இதுக்காக நிறைய பேர் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால நீங்களும் பண்ண முடியாதவங்க இந்த பூஜையை வந்து பண்றதுக்கு ரெடியா இருங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பூஜை சொல்ல போறேன்னா, ஆமாங்க, வரலட்சுமி பூஜை தான். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகஸ்ட் 16 வெள்ளி ஆடி 31 வருது. இந்த பூஜை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்லைங்க, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் அப்படின்னு நிறைய மாநிலங்கள்ல இந்த பூஜையை வந்து செய்யறாங்க. நிறைய பலன்களும் அடைஞ்சிருக்காங்க. இந்த பூஜையை வந்து யார் வந்து பண்ணி என்ன பலன் அடைஞ்சாங்கன்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்வதி தேவி வந்து இந்த பூஜையை செஞ்சுதான் சண்முகனை வந்து பெற்றாங்க. அதே மாதிரி விக்ரமாதித்தன் வந்து இந்த விரதத்தை அனுஷ்டித்து தான் இளந்த ராஜ்யத்தை வந்து பெற்றாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மகாலட்சுமி தாயாரே வந்து ஒரு பெண்ணுகிட்ட இந்த பூஜையை பத்தி சொல்லி இதை வந்து மத்தவங்க கிட்டையும் சொல்லு, நீயும் செய்யும் போது நிறைய பலன்கள் கிடைக்கும். இந்த பூஜையை செய்யறவங்க வீட்டுல நான் நிரந்தரமா வாசம் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் வந்து அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அவங்க வந்து சாருமதிங்கிற ஒரு பெண். அந்த பெண் வந்து குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ரொம்ப அன்பாவும் ரொம்ப வந்து ஒரு பணிவாவும் செஞ்சு சேவைகள் செஞ்சாங்க. அதை பார்த்து மகிழ்ந்த மகாலட்சுமி தாயார் வந்து அவங்க வீட்டுல வந்து வாசம் செய்யறதுக்காக ஆசைப்பட்டுதான் இந்த விரதத்தை அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களும் இந்த விரதத்தை செஞ்சு நிறைய நல்ல பலன் அடைஞ்சு அதை பார்த்து மத்தவங்களும் செஞ்சாங்க. இப்ப நம்ம வரலட்சுமி பூஜையில என்ன மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூஜையை வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் நம்ம அனுஷ்டிக்கணும். அதாவது 3 நாள்னோட பயந்துட வேணாம். அதாவது வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் சாயங்காலமே நம்ம வந்து மகாலட்சுமிய வீட்டுக்குள்ள அழைக்கணும். அதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாரோட உருவம் அந்த சிலை இல்லை அப்படின்னா நீங்க வந்து கலசம் கூட வைக்கலாம். முன்னாடி காட்டினது வந்து கலசம். இது வந்து எங்க வீட்டுல இருக்கிற அந்த வரலட்சுமி தாயார் தான். நம்ம வந்து கலசத்தை ரெடி பண்ணும்போது எப்பவும் பச்சரிசிலையும் ரெடி பண்ணலாம், இல்ல தீர்த்தமாவும் வைக்கலாம். தீர்த்தமா வைக்கிறவங்க எப்பவும் போல அதுல ஜாதிக்காய், ஏலக்காய், அப்புறம் வந்து மாசிக்காய், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம், சில்லறை 9 ரூபாய் காயின், ஒரு ஒத்தப்படையில அந்த மாதிரி போட்டு நீங்க வந்து தேங்காய் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மேல மாவிலை கண்டிப்பா வைக்கணும். மாவிலை வச்சு அது மேல வந்து கும்ப கலசம் மாதிரி வந்து நீங்க தேங்காய் வச்சு அதுக்கு வந்து பூ வெத்தலை பாக்கு வாழைப்பழம் நைவேத்தியமா வைக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரலட்சுமி சிலையா நீங்க வைக்கிறவங்க கண்டிப்பா வந்து அதுலயும் வந்து நீங்க அந்த சிலை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன மாதிரி எப்படி இருக்கும்னு. தனித்தனியா நம்ம கலட்டி அதுல வந்து வைக்கிற மாதிரிதான் இருக்கும். அதனால வந்து முகமும் உடம்பும் தனியா தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து அந்த உடம்புக்கு மேல செம்பு மாதிரி இருக்கும். அதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கலசத்தை வந்து ரெடி பண்றதுக்கான தேங்காய், அதுக்குள்ள பச்சரிசி இல்லைன்னா தீர்த்தம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜாதிக்காய், மாசிக்காய், இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு நீங்க வந்து தங்க நாணயம் ஏதாவது இருந்துச்சுன்னா தங்கத்தை கூட உள்ள போடலாம். அதனால வந்து நமக்கு பெருகதான் செய்யும். ஆனா எடுக்கும் போது பார்த்து கேர்ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்க கலசத்தை ரெடி பண்ணி
மகாலட்சுமி வரலட்சுமி தாயார வியாழக்கிழமை ரெடி பண்ணி வியாழக்கிழமையே வந்து நம்ம அழைக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் குத்து விளக்குல தான் வந்து வரலட்சுமி தாயாரை வந்து அழைச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நான் வந்து எப்பவும் போற ஒருத்தவங்க வீட்டோட வரலட்சுமி தாயார் அவங்க தான் வந்து ரைட் சைட்ல இருக்காங்க. அவங்கள பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வந்து சிலை வாங்கி வந்து நல்லா கிராண்டா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நான் வந்து இந்த மாதிரி பூஜையில கலந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வாடகை வீட்டுல தான் என்னோட இது பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு தாமரை பூவும் குத்து விளக்கு அதுக்கப்புறம் வாழைக்கண்ணு இதெல்லாம் வச்சு நீங்க வந்து தீபம் ஏத்தி வழிபாடு செய்யணும். அதே மாதிரி நோன்பு கயிறு இதுக்கு தயார் செஞ்சு வச்சுக்கணும். நோன்பு கயிறு இப்பெல்லாம் கடையில பூஜா ஸ்டோர்ல ரெடிமேடாவும் கிடைக்குது. நீங்க வாங்கி மஞ்சள்ல உதற நினைச்சு நீங்க வந்து கலசத்து மேல வச்சு நீங்க வர்ற சுமங்கலி பெண்களுக்கு அதையும் வந்து கட்டிக்க சொல்லுங்க. நீங்களுமே கட்டிக்கணும். அதே மாதிரி இந்த வரலட்சுமி தாயாரோட அந்த உருவம் வந்து நம்ம வாங்குறது வந்து எல்லா பூஜா ஸ்டோர்லயும் கிடைக்கும். நீங்க கண்டிப்பா முன்னாடியே வாங்கி உங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கோங்க. மஞ்சள் கலர் புடவை வாங்கினா இன்னமும் சிறப்பானது. வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு நாங்க வந்ததுப்போ முத நான் பண்ண பூஜை தான் நிலைவாசல் பூஜை. வந்து நல்லபடியா குலதெய்வத்தை வேண்டிட்டு பண்ணிட்டு தோரணம் மாவிலை வேப்பிலை எல்லாமே சொருவி வந்து மகாலட்சுமி வரவேற்க ரெடி ஆயிருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை நாங்க வந்து மகாலட்சுமி அழைக்கும் போதே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து உருவம் வந்து வச்சிருக்கேன் பாருங்க. இந்த உருவம் வந்து எல்லா பூஜா ஸ்டோர்லயும் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல என்னென்னலாம் நிரப்பணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் கலசமும் வச்சிருந்தேன். கலசத்துல வந்து தீர்த்தம் வச்சுட்டு அடுத்த நாள் 3 நாள் பிரிக்கும் போது தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. குத்து விளக்கு மணி தீபம் உப்பு தீபமும் ஏத்திருந்தேன். அதே மாதிரி சங்கு இருந்தா சங்கு வைக்கலாம். மஞ்சள் குங்குமம் பால் வந்து ஏலக்காய் தட்டி நாட்டு சக்கரை போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் வர்ற சுமங்கலி பெண்களுக்கு நான் வந்து புடவை தான் இத்தனை வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி புடவை அதுல வந்து தாம்பூலம் வெத்தலைப்பாக்கு எல்லாமே நம்ம சிறப்பா வச்சு அவங்களுக்கு வரவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கணும். இப்படிதான் வந்து போன வருஷம் நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன். சோழி கோமதி சக்கரம் உப்பு எல்லாமே நீங்க மகாலட்சுமி பிடிச்ச அத்தனையுமே நீங்க வைக்கலாம். மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இன்னொன்னு என்னன்னா சந்தோஷம். நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா வீட்டுல சிரிச்சுக்கிட்டு பெண்கள் வந்து செய்யணும். நைட்டி போட்டுக்கிட்டோ இல்ல வந்து சுடிதார் போட்டு பண்ணாம நீங்க வந்து நல்ல பட்டு சேலை நல்லா இருக்க காஸ்ட்லியான புடவையா எடுத்து கட்டி உங்ககிட்ட என்ன நகை இருக்கோ அதை போட்டு கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டு சந்தோஷமா நீங்க ஏத்துங்க. அடுத்த வருஷம் நீங்க என்ன வேண்டுதல் வச்சீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. மகாலட்சுமி வரலட்சுமி பூஜை நான் பண்ணதே இல்லை. ஆனா நான் பண்ணலாமான்னா தாராளமா பண்ணலாம். ஏன்னா என் வீட்லயும் 2 வீட்டு சைடுமே இந்த பழக்கம் இல்லை. நான் தான் வந்து எடுத்து பண்ணியிருக்கேன். நான் ஒரு 3 வருஷமா வேற ஒருத்தவங்க பூஜையில கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நானும் எப்படி பண்றதுன்னு அவங்க கிட்ட ஒவ்வொன்றா கேட்டுதான் கத்துக்கிட்டு முறைப்படிதான் பண்ணினேன். அதனால ஒன்னும் யாரும் பயப்பட தேவையில்லை. நம்மள வியாழக்கிழமை அழைக்கும் போது ஆலாத்தி கரைச்சு நம்ம வீட்டுல மகாலட்சுமியை வரவேற்கணும். அது மட்டும் பாத்துக்கோங்க. என்னால வந்து வீட்டுல பண்ண முடியாது கலசமும் வைக்க முடியாது உருவமும் வச்சு நான் வழிபட முடியாதுங்கிறவங்க ஒரு குத்து விளக்கு ஏத்தி அதுக்கு அலங்காரம் பண்ணி நீங்க மஞ்சள் குங்குமம் அந்த ஒரு பூ வச்சு மாங்கல்ய கயிறு வச்சு வர சுமங்கலி பெண்களுக்கு ஒரு பால் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயாசமா செஞ்சு நீங்க வந்து அவங்களுக்கு கொடுத்து நீங்க வந்து அவங்களுக்கு அந்த தாம்பூலத்தை வந்து கொடுத்தாலே போதும். உங்களுக்கு மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் பரிபூரணமா கிடைக்கும். நீங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுங்க. மத்தவங்க பண்றதை பார்த்து நம்ம பேராசைப்படக்கூடாது. இறைவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேராசைப்படுறவங்களோ பொறாமப்படுறவங்களோ பார்த்தா பிடிக்காது கண்டிப்பா. அதுதான் நம்ம ஆன்மீகமும் சொல்லுது. நான் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு முதற்கொண்டு பென்சில் பாக்ஸ் இதெல்லாம் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் வருஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால நீங்க யாராவது குழந்தை வச்சிருக்கவங்கள நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்களுக்குமே ஒரு குட்டி ட்ரெஸ்ஸோ இல்ல உங்களால முடிஞ்சது ஏதோ வளையலோ இல்ல பாக்ஸோ ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பெண்களுக்கு தான் அன்னைக்கு தாம்பூலம் தருவோம். வர குட்டி பசங்க என்ன நம்ம கிஃப்ட் வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் ஆவலா எதிர்பார்ப்பாங்க. அதனால வந்து அவங்களையும் ஏமாற்றம் அடைய செய்யாம நம்ம அவங்களையும் சந்தோஷப்படுத்தும் போது நமக்கு இன்னுமே மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதனால இதைதான் பண்ணணும்னு இல்ல. உங்களுக்கு என்ன முடியுமோ ஒரு சாக்லேட் ஒரு ஸ்வீட் ஏதோ ஒண்ணு குழந்தைங்களுக்கு நீங்க கொடுங்க. மகாலட்சுமி சந்தோஷமா நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இல்ல என்னால கலசமும் வைக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு உருவமும் செய்ய முடியாது. பூஜையை என்னால வீட்டுல செய்ய முடியாது. நான் என்ன பண்றதுன்னா அக்கம் பக்கத்துல யாராவது இந்த மாதிரி வரலட்சுமி பூஜை பண்ணாங்கன்னா அவங்க பூஜையில போய் கலந்துக்கோங்க. அவங்க கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாமலும் சரி பக்கத்துல இருக்கவங்க போறாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் போங்க. கண்டிப்பா உங்களுக்கும் தாம்பூலம் தருவாங்க. அதான் வரலட்சுமி பூஜையோட சிறப்பே. ஏன்னா வரலட்சுமி பூஜை இருக்கவங்களுக்கு தெரியும். யாராவது முன்ன பின்ன தெரியாதவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்க தான் நம்ம வரலட்சுமியா நினைப்போம். ஏன்னா நம்ம கூப்பிடாமலே அழைக்காமலே யார் வராங்களோ அவங்கள நமக்கு இன்னும் சிறப்பா கவனிக்கணும். ஏன்னா வரலட்சுமி தாயார் வந்து எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். அதனால வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரையும் நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. யாரையும் அவமானப்படுத்தவும் கூடாது. மனசு நோகும்படியும் செய்யக்கூடாது. யாரு வந்தாலும் சந்தோஷமா மன திருப்தியோட அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவங்க வயிறார சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி முடியாதவங்க ஒரு பால் பாயசமாவது அவங்களுக்கு கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்த அனுப்பணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
போன வருஷம் என் வீட்டுக்கு வந்து தூய்மை பணியாளர் அந்த அக்கா தான் வந்திருந்தாங்க. அவங்க வந்திருந்தப்ப அவங்களையும் கூப்பிட்டு நான் உள்ள கூப்பிட்டேன். ஆனா அவங்க தயங்கி வெளியே நின்னாங்க. ஆனாலும் திண்ணையில வந்து நில்லுங்கன்னு சொல்லி உள்ள அழைச்சி அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்தேன். அவங்க கண்ணுல நான் அந்த அம்பாலேயே நான் பார்த்தேன். அவங்க குழந்தைங்களுக்கும் பிரசாதம் கொடுத்தேன். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு saree கொடுத்தோன்னே அவங்க பொண்ணு சொன்னாங்களாம், யாரும்மா அப்படி கொடுத்தது, இது வரைக்கும் யாருமே இப்படி கொடுத்தது இல்லையே நமக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, அடுத்த நாள் அவங்க சொன்னப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வரலட்சுமியோட ஆசீர்வாதம் அந்த தூய்மை பணியாளர் மூலமா எனக்கும் கிடைச்சிச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் வீட்டுக்கு எங்க அண்ணி, நாத்தனாரு, அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே வந்தாங்க. அதோட சேர்த்து அந்த அக்காவும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இந்த மாதிரி இல்லாதவங்க அவங்களையே அழைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு நீங்க செஞ்சு பாருங்க. உங்க மனசுல அந்த நிம்மதி சந்தோஷம் இருக்கும். இப்படிதான் ஏன் வரலட்சுமி நோன்பு நான் செய்யறேன். அதே மாதிரி இந்த வருஷமும் நான் கண்டிப்பா செய்வேன். அதை உங்களுக்கு வீடியோவா அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.